ஹலோ டியர்ஸ், வெல்கம். இந்த செஷனில் நாம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆர் வெர்ஷனிங்னா என்னென்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேர் டேம்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு பிஃபோராக வெர்ஷனிங்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நம்மளில் நிறைய பேருக்கு அவங்களோட காலேஜ் மெமரிஸ் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதோட ரெஃபரன்ஸாக உங்கள் காலேஜ் சிம்போசியம் ஈவெண்ட்டை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சிம்போசியம்கான போஸ்டர் டிசைன் ஒர்க்கை நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த இயற்கான போஸ்டர் டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட் இயரில் பண்ண போஸ்டர்ஸ், தென் மற்ற காலேஜில் பண்ண போஸ்டர்ஸ், லேட்டஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு ஓனாக 3 or 4 சாம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட் HOD கிட்ட ரிவ்யூ பண்ணும்போது அவங்க இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சில சேஞ்சஸ் சொல்லுவாங்க. அவங்க சொன்ன சேஞ்சஸ் அண்ட் கரெக்ஷன்லாம் டிசைன் பண்ணிவிட்டு வேறு ஒரு போஸ்டர் ஃபைலை ரிவ்யூக்கு ஷேர் பண்ணுவீங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு பின்னால் டிசைன் பண்ணதை நம்ம வெர்ஷனிங் கான்செப்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நமக்கு காலேஜோட லோகோ, ஃபோட்டோஸ்லாம் வேணும். ஸோ லாஸ்ட் இயரில் பண்ண ப்ராஜெக்டை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு புதுசாக இந்த இயரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். இந்த ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் பண்ண போஸ்டர் சாம்பிள்ஸை இந்த மாதிரி _V1, V2, V3ன்னு ஸ்டோர் பண்ணி வைப்போம். ரிவ்யூவில் சொன்ன கரெக்ஷன்ஸ்லாம் வச்சு நம்ம மாடிஃபை பண்ண சேஞ்சஸை _V4ன்னு சேவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பப்ளிஷ் பண்ண கொண்டு போவோம். இன்கேஸ் நீங்கள் இப்போது ஃபைனல் இயரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இயரில் வரவங்க இந்த போஸ்டர் டிசைன் பண்ணணும்னா அவங்களுக்கு காலேஜோட லோகோ, ஃபோட்டோஸ்லாம் வேணும். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சோர்ஸ் ப்ராஜெக்டோட ஃபோல்டரை கம்ப்ரஸ் பண்ணி நம்ம லேப்டாப்பில் இருந்து அவங்களுக்கு மெயிலில் ஷேர் பண்ணுவோம். இப்போ இந்த சினாரியோவை இமேஜின் பண்ணி பாருங்கள். சிம்போசியம் போஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் லோகோஸ்லாம் வச்சுருக்கிற உங்கள் லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் லாஸ்ட் மினிட்ல கிராஷ் ஆகிட்டு ஃபைல்ஸ் எதுவும் அக்சஸ் பண்ண முடியல. வேறு யார்கிட்டையும் இந்த போஸ்டர் ஃபைல்ஸ்க்கான பேக்கப் இல்லைன்னா அகெயின் ஃபஸ்ட்டில் இருந்து தான் டிசைன் பண்ணணும். ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கே இந்த நிலமைனா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ்லாம் அவங்களோட ஃபுல் டைம் ஒர்க்கே கம்ப்யூட்டரை டிபெண்ட் பண்ணி தான் 6 months 1 yearன்னு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் கிராஷ் ஆகிட்டு அக்சஸ் பண்ண முடியலன்னா எப்படி இருக்கும்? தென் ஜென்ரலாக சாஃப்ட்வேர் ஓரியன்ட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் மட்டும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண மாட்டாங்க. குரூப்பாக டீம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஒர்க் அசைன் பண்ணுவாங்க. அப்போது ஒரே ஃபைல்ஸை மல்டிபிள் பர்சன்ஸ் மாடிஃபை பண்ணுற சினாரியோலாம் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ண இன்ட்ரடியூஸ் ஆன கான்செப்ட் தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போகிற வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமோட நெக்ஸ்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நாம் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பற்றி பார்க்கலாம். ஒரு ஸ்டாட்டிக் இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ண போகிறீங்கன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் index.htmlனு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு வெப்சைட்கான கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டோட டெமோ கொடுக்கும்போது சில ரெக்யர்மெண்ட்ஸ் அடிஷ்னலாக பண்ண சொல்கிறாங்க. இப்போ நியூவாக சேஞ்சஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக VCS கான்செப்டில் சொல்கிற மாதிரி இந்த ஃபைலோட நெக்ஸ்ட் வெர்ஷன் கிரியேட் பண்ணணும். அதாவது லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஃபைலை ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறது. இப்போ கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஃபைல் index.html பேஸாக வச்சு நெக்ஸ்ட்டு index.html வெர்ஷன் 2 கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண போகிற சேஞ்சஸ்லாம் இந்த வெர்ஷன் 2ல் தான் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ராஜெக்டோட ரெக்யர்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. குயிக்காக டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும்னு உங்கள் கூட இன்னும் 2 டெவலப்பர்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ உங்களையும் சேர்த்து இந்த ப்ராஜெக்டில் 3 பேர் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற index.html வெர்ஷன் 2வை 3 ஃபைல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அது index.html v2 branch 1, index.html v2 branch 2, index.html v2 branch 3ன்னு 3 ஃபைல்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். நீங்கள் பண்ண போகிற வெப்சைட்டோட டிசைன் இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ மேலே ஹைலைட் ஆகிற இந்த பார்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ரிமைனிங் பார்ட்ஸை உங்கள் டீம்மேட் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஃபைனலாக நீங்கள் 3 பேர் ஒர்க் பண்ணதை ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட ஃபியூச்சரை யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரே ஃபைலில் இப்போது 3 பேர் பேரலாக ஒர்க் பண்ண முடியுது. இவங்களோட இண்டிபெண்டன்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது 3 டிஃப்ரெண்ட் பிரான்ச் கோடும் ஒன்றா மெர்ஜ் பண்ணணும். அதுக்கான ப்ரொவிஷனும் இந்த VCS கான்செப்டில் இருக்குது. 3 பேரோட சேஞ்சஸும் கம்பேர் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். கோடு மர்ஜ் பண்ண போகிற டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனலாக யாரோட சேஞ்சஸ்லாம் வேணும்னு செலக்ட் பண்ணி ஒரே ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. 3 பேரோட ஒர்க்கும் மெர்ஜான அப்புறம் index.html v3ன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ரெக்யர்மெண்ட்டில் இன்னும் அடிஷ்னலாக சேஞ்சஸ் பண்ணணும்னா ஃபைனலாக மெர்ஜாகி இருக்கிற index.html v3லேருந்து index.html v4ன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். புதுசாக பண்ண போகிற சேஞ்சஸ்லாம் index.html v4ல் தான் பண்ணுவோம். இந்த இ-காமர்ஸ் ப்ராஜெக்டில் 3 பேர் மட்டும் ஒர்க் பண்ணதால் 3 டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் காப்பி பண்ணோம். அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறவங்களை டிபெண்ட் பண்ணி நம்ம நிறைய பிரான்ச் காப்பீஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்த எக்ஸாம்பிளை நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்தா இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதை சம்மரைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு செட் ஆஃப் ஃபோல்டர் ஆர் ஃபைலை குரூப் ஆஃப் பீப்புள் கொலாபரேட் பண்ணி பேரலாக ஒர்க் பண்ண முடியும். டெவலப்பர்ஸ் அவங்களோட கோடிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். மற்ற கம்பேரிசன் அண்ட் ஹிஸ்ட்ரிலாம் VCSல ட்ராக் பண்ணிக்க முடியும். டெவலப்பர்ஸோட லோக்கல் கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்க்கு என்ன சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேர் ப்ராப்ளம் வந்தாலும் சரி ப்ராஜெக்ட்டுக்கு எதுவும் ஆகாது. மல்டிபிள் வெர்ஷன் ஆஃப் பேக்கப் VCSல இருக்கிறதால டிசாஸ்டர் ரெக்கவரிலாம் ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம்.
ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலில் இருக்கிற கோடிங்கை லைன் பை லைனாக யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, எப்போ பண்ணாங்கங்கிற வர VCSல மார்க்காக இருக்கும். ஸோ ஈஸியாக எல்லாருக்கும் ஒரு விசிபிலிட்டி கொடுக்கும். இதெல்லாம் தான் நம்ம மேஜராக VCS கான்செப்ட் யூஸ் பண்ணுறதால இருக்கிற பெனிஃபிட்ஸ். இதுக்கு பின்னால் இருக்கிற ஒர்க்கிங் மாடல் அண்ட் இதோட டைப்ஸ்லாம் நெக்ஸ்ட் வர செஷனில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வர பார்த்த கான்செப்டில் இருக்கிற டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்க்கலாம். தென் நீங்கள் நியூவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற டாபிக்ஸும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வர செஷனில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.